நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஆனால் உங்களை யாருமே அங்கே மதிக்கவே இல்லை. நீங்கள் ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறீங்க, ஆனால் அங்கே அது யாரும் காது கொடுத்து கூட கேட்கலை. நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புனா மணிக்கணக்கில் ரிப்ளை வர்றதில்லை. இப்படி ஒரு சூழலில் என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? ஏன் மற்றவங்க உங்களை ஒரு ஆப்ஷனாக கூட இல்லை, ரொம்ப சீப்பாகவே பார்க்குறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? தப்பு மற்றவங்க கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா ஒரு வைரத்தோட மதிப்பு அது இருக்கிற இடத்த பொறுத்து கிடையாது, அது எவ்வளோ கடினமாக இருக்குங்கிறத பொறுத்து தான். நீங்கள் மற்றவங்களுக்கு 24 மணி நேரமும் அவைலபிளாக இருந்தால் அவங்க உங்களை ஒரு சாதாரண கல்லாக தான் பார்ப்பாங்க. உன் மதிப்பை நீயே உயர்த்திக்கலைன்னா இந்த உலகம் உன்னை மிதிச்சுட்டு தான் போகும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற அந்த 10 ரகசியங்கள் வெறும் டிப்ஸ் கிடையாது, இது ஒரு சைக்கலாஜிக்கல் பிளான்ஸ். இந்த வீடியோவோட முடிவில் உங்களை அலட்சியப்படுத்துகிறவங்க அதே ஆட்கள் உங்ககிட்ட பேச தவம் கிடப்பாங்க. குறிப்பாக அந்த 7வது விஷயம் உங்கள் கேரக்டரையே மொத்தமாக மாற்ற போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ஏன்னா இனிமேல் நீங்கள் பழைய நீங்களாக இருக்க மாட்டீங்க. முதல்ல ரகசியத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நிதானமாக யோசிங்க. உங்களை ரொம்ப மட்டமாக நடத்தின ஒருத்தர் முன்னாடி என்னைக்காவது நீங்கள் ஜெயிச்சு காட்டணும்னு வெறியோடு இருந்திருக்கீங்களா? அப்படி ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவரோட பெயரை சொல்ல வேணாம், ஆனால் கமெண்ட் பாக்ஸில் போய் ஜஸ்ட் வெயிட்ன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த ஒரு கமெண்ட் தான் உங்களோட வைராகியத்தை இந்த உலகத்தில் உறக்க சொல்லும். அந்த வெறி தான் இந்த 10 ரகசியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த ஒரு தூண்டுதலாக இருக்கும். உங்கள் வளர்ச்சியை பார்த்து மற்றவங்க வியந்து நிற்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா அந்த தன்னம்பிக்கையோட அடையாளமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்கள் ஒவ்வொரு லைக்கும் நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லுகிற ஒரு உறுதிமொழி. இப்போ அந்த முதல் ரகசியத்துக்குள்ளே போவோம். இது உங்கள் பேச்சை குறைக்க போகுது, ஆனால் உங்கள் மதிப்பை கூட்ட போகுது. ரகசியம் 1, பேசுவதை விட செயலில் காட்டுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன்னு, அடுத்த வருஷம் நான் ஒரு பெரிய கார் வாங்குவேன், என்னோட பிஸ்னஸ் பிளான் இதுதான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? அப்போது நீங்கள் பண்ணுற முதல் தப்பு இதுதான். ஏன் தெரியுமா? உளவியல் ரீதியாக ஒரு விஷயம் நிரூபிக்கப்பட்டு இருக்கு. நீங்கள் ஒரு இலக்கை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்லும்போது உங்கள் மூளை அந்த இலக்கை அடைஞ்ச மாதிரியான ஒரு போலியான திருப்தியை அடைஞ்சிடுது. இதனால் அந்த வேலையில் நிஜத்தில் செய்ய வேண்டிய உத்வேகம் உங்களுக்கு குறைஞ்சி போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக பேசும்போது மக்கள் உங்களை ஒரு வெற்று என்று நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உலகத்தில் மதிக்கப்படுற எல்லா வெற்றியாளர்களையும் கவனித்து பாருங்கள். அவங்க அவங்களோட திட்டங்களை ரகசியமாக வச்சுருப்பாங்க. அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த வெற்றியோட சத்தம்தான் உலகத்துக்கே கேட்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஜிம்முக்கு போய் உடம்பை ஏற்ற போகிறேன்னு 10 பேர்கிட்ட சொல்கிறத விட 3 மாதம் யார்கிட்டையும் சொல்லாமல் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நாள் போய் அவங்க முன்னாடி போய் நில்லுங்க. அப்போது அவங்க கண்ணில் தெரிகிற அந்த ஆச்சரியமும் மரியாதையும் நீங்கள் 100 தடவை சொன்னாலும் கிடைச்சிருக்காது. அதிகமாக பேசுகிறவங்க மேலே யாருக்குமே பயமும் மரியாதையும் வராது. ஆனால் அமைதியாக இருந்துட்டு ஒரு காரியத்தை முடிச்சு காட்டுறவங்க மேலே ஒரு விதமான ஈர்ப்பு உண்டாகும். இவன் எப்படி இதை செஞ்சான் அப்படின்னு எல்லாரும் உங்களை வியப்பாக பார்ப்பாங்க. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு வரணும்னா முதல்ல உங்கள் செயலுக்கு உயிர் கொடுங்க. இனிமே உங்கள் கனவுகளை பற்றி யார்கிட்டையும் விவாதிக்காதீங்க. உங்கள் உழைப்பு இருட்டில் இருக்கட்டும், ஆனால் உங்கள் வெற்றி வெளிச்சத்தில் மின்ற மாதிரி இருக்கட்டும். இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் இன்னையிலிருந்து செஞ்சு பாருங்க. அடுத்த ஒரு மாதத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்க்குற விதமே எப்படி மாறுதுன்னு நீங்களே கவனிப்பீங்க. ரகசியம் 2, இல்லைன்னு சொல்ல பழகுங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிடுறாரு, உங்களுக்கு அந்த நேரத்தில் முக்கியமான வேலை இருக்குது, ஆனால் இல்லைன்னு சொன்னால் அவர் தப்பாக நினச்சிப்பாரோன்னு பயந்துக்கிட்டு உங்கள் வேலையை விட்டுட்டு அவர் கூட போகிறீங்களா? இல்லை ஆஃபீஸில் உங்கள் மேலே ஏகப்பட்ட வேலை இருக்கும்போது இன்னொருத்தர் அவரோட வேலையை உங்ககிட்ட கொடுக்கும்போது சரின்னு தலையாட்டுறீங்களா? அப்போது நீங்கள் உங்களோட சுயமரியாதையை நீங்களே அடகு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த உலகம் உங்களை ஒரு ஈஸி டார்கெட்டாக பார்க்குங்க. இதுக்கு வேலையே இல்லை இவனுக்கு, இவன் சும்மா தான் இருக்கான், கூப்பிட்டா உடனே வருவான் அப்படின்னு உங்களை ஒரு மேட் மாதிரி மிதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு பொருளோட மதிப்பு எப்போ தெரியுமா அதிகமாகும்? அது எல்லோருக்கும் எல்லா நேரத்துலையும் கிடைக்காதப்ப தான். நீங்கள் மற்றவங்களுக்கு திருப்திக்காக உங்கள் நேரத்தை விட்டு கொடுக்கும்போது அவங்க மனசில்
உங்களுக்கு மரியாதை வராது, மாறாக உங்க மேல ஒரு அலட்சியம்தான் வரும். ஆனா ஒரு இடத்துல தைரியமா, சாரி என்னால இப்ப வர முடியாதுன்னு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு அப்படின்னு கண்ணியமா மறுக்கும்போது தான், ஓ இவன் நேரத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு, இவன் ஒரு பிஸியான ஆளு அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னு சொல்றது ஒரு கலை. அது மற்றவங்களை அவமதிக்கிறது கிடையாது, அது உங்களை நீங்களே மதிக்கிறது. நீங்க எப்போ தேவையில்லாத விஷயங்களுக்கு இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் அவங்க வாழ்க்கையோட முக்கியமான லட்சியங்களுக்கு உங்களால சரின்னு சொல்ல முடியும். மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சு உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. உங்களை உண்மையாகவே மதிக்கிறவங்க நீங்க இல்லைன்னு சொன்னாலும் உங்க சூழ்நிலையை புரிஞ்சுப்பாங்க. மதிக்காதவங்க விலகி போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட போறது தான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. இன்னைக்கு ஒரு சபதம் எடுங்க. உங்க நேரத்தையும் உழைப்பையும் மதிக்காத எந்த ஒரு விஷயத்துக்கும் சாரி என்னால் முடியாதுன்னு தைரியமா சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை உங்க மதிப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். ரகசியம் 3. எதற்கும் எளிதில் கிடைக்காதீர்கள். தங்கம் ஏன் இவ்வளோ விலை அதிகமாக இருக்கு? ஏன்னா அது எல்லா இடத்துலையும் கிடைக்குது அல்ல. ஒரே காற்று நமக்கு உயிர் வாழ்கிறதுக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அது எல்லா இடத்துலையும் இலவசமாக கிடைக்கிறதுனால நாம் அதை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதில்ல. இதுதான் உலகத்தோட யதார்த்தமான உண்மை. தட்டுப்பாடு தான் மதிப்பை உருவாக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு 24 மணி நேரமும் மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை பண்ணுறீங்களா? அவங்க கூப்பிட்ட உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி போய் நிற்கிறீங்களா? அப்போது நீங்கள் உங்களை ஒரு மலிவான பொருளாக மாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எப்போவுமே அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தா, இவன் சும்மா தான் இருக்கான், இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு உங்களை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுடுவாங்க. மனித மனம் எப்பவுமே கஷ்டப்பட்டு கிடைக்கிற விஷயத்தை தான் அதிகமாக மதிக்கும். நீங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக தலையிடும் போது உங்கள் வார்த்தைகளோட கனம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் வேலையில் பிஸியாக இருக்கும்போது உங்களை ஒருத்தர் பார்க்கணும்னா கொஞ்ச நேரம் காத்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கும் போது தான் உங்களுடைய ஒரு நிமிஷ நேரத்துக்கு கூட அவங்க மரியாதை கொடுப்பாங்க. இது மற்றவங்களை அவமதிக்கிறது கிடையாது, இது உங்களை நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியை தக்க வச்சுக்கிறது. நீங்கள் யாருன்னு காட்டணும்னா நீங்கள் எப்போவுமே அவங்க கண்ணு முன்னாடி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உங்கள் இல்லாத நேரத்தில் அவங்க உங்களை மிஸ் பண்ணணும். அவன் இருந்தால் இந்த வேலையை சூப்பராக முடிச்சிருப்பானே அப்படின்னு அவங்க நினைக்க வைக்கிறது தானங்க உண்மையான வெற்றி. இனிமே யாருக்காவது மெசேஜ் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணணும்னு துடிக்காதீங்க. உங்கள் ஃபோனில் பெல் அடித்தா உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட உலகம் இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு சில லட்சியங்கள் இருக்கணும். நீங்கள் உங்கள் லட்சியத்தை நோக்கி ஓடும்போது உலகம் உங்களை தேடி வரும். எப்பவுமே கிடைக்கிற பொருளாக இருக்காதீங்க, ஒரு அபூர்வமான வைரமாக இருங்க. உங்களை பார்க்கறதுக்கும் உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் மற்றவங்க ஒரு தகுதியை வளர்த்துக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் தரத்தை உயர்த்துங்க. ரகசியம் 4. உங்கள் தோற்றத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே நுழையும் போது நீங்கள் வாய் திறந்து பேசுகிறதுக்கு முன்னாடியே உங்கள் தோற்றம் மற்றவங்கக்கிட்ட உங்களை பற்றி 1000 கதைகளை சொல்லிவிடும். இவன் ஒரு பொறுப்பான ஆள், இவன் ஒரு வெற்றியாளன், இவனை மதிக்கலாம் அப்படின்னு மற்றவங்களோட ஆள் மனசு தீர்மானிக்கிறது உங்கள் வெளி தோற்றத்தை வச்சு தான். இதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பிராண்டட் துணிகளை போடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் போடுற உடை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கணும். ஒரு அழுக்கான சட்டையோடவோ கலைஞ்ச தலைமுடியோடவோ நீங்கள் எவ்வளோ பெரிய தத்துவத்தை பேசினாலும் அதை யாரும் காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கண்ணு உங்கள் மேலே இருக்கிற குறைய தான் தேடும். ஒருத்தரோட தோற்றம் நல்லா இருந்தால் அவங்க புத்திசாலியாகவும் நல்ல குணம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்கன்னு நம்ம மூளை தானாகவே நம்பிடும். நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு மீட்டிங்க்கோ போகும்போது உங்களுக்கே ஒரு தனிப்பட்ட கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த தன்னம்பிக்கை தாங்க உங்கள் மதிப்பை மற்றவங்க முன்னாடி உயர்த்தி பிடிக்கும். தோற்றங்கிறது வெறும் துணி மட்டும் கிடையாது. உங்கள் உடல் மொழி, நேராக நிமிர்ந்து நடக்கிறது, பேசுகிறப்ப மற்றவங்க கண்ணை பார்த்து பேசுகிறது, இது எல்லாமே சேர்ந்தது தான். ஒரு ராஜா மாதிரி உங்களை நீங்கள் நடத்தினாதான் இந்த உலகம் உங்களை ராஜாவாக பார்க்கும். உங்களை நீங்களே ஒரு சாதாரண ஆளாக காமிச்சுக்கிட்டா உலகம் உங்களை ஒரு வேலையாளாக தான் நடத்தும். இனிமே ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடியில் பாருங்கள், அந்த ஆளை நான் நம்பலாமா, இந்த ஆளுக்கு நான் மரியாதை கொடுக்கலாமா அப்படின்னு உங்களையே கேட்டுக்கோங்க. உங்கள் கண்ணாடி ஆமான்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த உலகமும் ஆமான்னு தான் சொல்லும்.
மற்றவங்க உங்களை மதிக்கணும்னு எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மதிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் அப்படிங்கிற பிம்பத்தை உங்கள் தோற்றத்தில் கொண்டு வாங்க. ரகசியம் 5. அறிவு. தேடலை நிறுத்தாதீர்கள். அழகாக ட்ரெஸ் பண்ணியாச்சு, கம்மியாக பேசவும் கற்றுக்கிட்டாச்சு. ஆனால் நீங்கள் வாய் திறக்கும்போது அங்கே விஷயம் இல்லைன்னா அந்த நிமிஷமே உங்கள் மதிப்பு சரிஞ்சிடும். ஒரு பழைய பழமொழி இருக்குது, அழகு உங்களை ஒரு அறைக்குள்ளே கொண்டு வரும், ஆனால் அறிவு தான் உங்களை அந்த அறையில் உட்கார வைக்கும். ஏன் தெரியுமா? இந்த உலகம் எப்போவுமே தீர்வு கொடுக்குறவங்கள தான் தேடி ஓடும். உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அறிவு, திறன் அல்லது ஒரு ஸ்கில் இருந்தால் உங்களை யாரும் ஒதுக்க முடியாது. ஒரு கூட்டத்தில் எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி ஆணைத்தரமாகவும் தெளிவாகவும் பேசினா அங்கே இருக்கிற அத்தனை பேரோட கவனமும் உங்கள் பக்கம் திரும்பும். இவனுக்கு விஷயம் தெரியாதுப்பா அப்படிங்கிற ஒரு ஒற்றை எண்ணம் தான் உங்கள் மதிப்பை அந்த இடத்துல உச்சத்துக்கு கொண்டு போகும். மக்கள் எப்பவுமே தங்களை விட புத்திசாலியாக இருக்கிறவங்க கூட தான் இருக்க விரும்புவாங்க. நீங்கள் எப்போவுமே அப்டேட்டாக இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் என்ன நடக்குது, உங்கள் ஃபீல்டில் புதுசாக என்ன வந்திருக்கு, இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. புத்தகம் படிக்கிறவங்க தான் இந்த உலகத்தை ஆள்றாங்கன்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. அறிவுங்கிறது வெறும் டிகிரி சர்டிஃபிகேட் கிடையாது. எந்த சூழ்நிலையும் கையாளுற விதம், புது புது விஷயங்களை கற்றுக்கிற ஆர்வம், இதுதான் ஒரு மனுஷனை ஹை வேல்யூ மேனாக மாற்றும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினைக்கிறவன் ஒரு இடத்துல தேங்கி நிற்பான். ஆனால் எனக்கு இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு அப்படின்னு தேடுறவன் தான் வளர்ந்துக்கிட்டே இருப்பான். உங்கள் அறிவு ஒரு ஆயுதம் மாதிரி. அதை ஆயுதத்தை எப்பவுமே கூர்மையாக வச்சுக்கோங்க. உங்களை யாரும் ஒரு சாதாரண ஆளாக நினைக்கக்கூடாதுன்னா நீங்கள் ஒரு அறிவு சார்ந்த நிபுணராக மாறணும். உங்களை தேடி ஒருத்தர் ஒரு உதவிக்கு வராங்கன்னா அவங்களுக்கு தேவையான தெளிவான பதிலை நீங்கள் கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களை அவங்க ஒரு ஹீரோவாக பார்க்க ஆரம்பிப்பாங்க. ரகசியம். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். யாராவது உங்களை ஒரு வார்த்தை திட்டா உடனே கோவப்பட்டு கத்துறீங்களா? இல்லை யாராவது உங்களை கிண்டல் பண்ணால் உடனே மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு அழுறீங்களா? அப்போது நீங்கள் மற்றவங்க கிட்ட ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க ஒரு பட்டனை அமுக்குனா நீங்கள் கோவப்படுறீங்க, இன்னொரு பட்டனை அமுக்குனா நீங்கள் வருத்தப்படுறீங்க. உங்கள் உணர்ச்சிகளை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா உங்களை மதிக்க யாருமே தோணாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எல்லாரும் பதற்றப்படும் போது யார் ஒருத்தர் நிதானமாக அமைதியாக முடிவெடுக்கிறாங்களோ அவங்க தான் அந்த இடத்துல தலைவனாக பார்க்கப்படுவாங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறவங்கள இந்த உலகம் ஒரு குழந்தை மாதிரி தான் பார்க்கும். அவங்களுக்கு பொறுப்பான பதவிகளையோ இல்லை மரியாதையோ கொடுக்காது. கோபம் வரும்போது கத்துறது ரொம்ப சுலபம், ஆனால் அந்த இடத்துல அமைதியாக இருக்கிறது தான் மிகப்பெரிய சக்தி. நீங்கள் அமைதியாக இருக்கும்போது உங்களை எதிர்க்கிறவனுக்கு ஒரு பயம் வரும். இவன் ஏன் எதுவுமே பேசாமல் இவ்வளோ கூலாக இருக்கான், இவன் மனசில் என்ன ஓடுது அப்படின்னு அவங்க குழம்பி போவாங்க. அந்த மர்மம் தான் உங்களோட மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறப்போ நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுடுவோம். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. வார்த்தைகளை விடாதவன் தான் இந்த வார்த்தைகளுக்கு எஜமான். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டா மற்றவங்களால உங்களை அவ்வளோ சீக்கிரம் அசைக்க முடியாது. உங்களை யாராவது அவமானப்படுத்தினா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு புன்னகையோட அந்த இடத்தை விட்டு நகருங்க. உங்கள் அமைதி அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய தண்டனை அதுதான். உங்கள் எமோஷன்ஸ் ஒரு விலை உயர்ந்த சொத்து மாதிரிங்க. அதை சாதாரண விஷயத்துக்காக செலவு பண்ணாதீங்க. இனிமே எந்த சூழ்நிலை வந்தாலும் முதல்ல ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விடுங்க. நிதானமாக யோசித்து பதில் சொல்லுங்க. ரகசியம் 7. சுயமரியாதை. இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 7வது விஷயம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகுது. அது இதுதாங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்களே மதிக்கிறீங்களா? நான் ஒரு சாதாரண ஆளு தான், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் பார்க்கறதுக்கு சுமாராக தான் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோட பேசுகிறீங்களா? உங்களை நீங்களே மதிக்கலைன்னா இந்த உலகம் உங்களை ஏன் மதிக்கணும்? நீங்கள் உங்களை எப்படி நடத்துறீங்களோ அதை வச்சு தான் மற்றவங்க உங்களை நடத்தணும்னு நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. நீங்கள் உங்களை ஒரு குப்பை மாதிரி நினச்சா எல்லாரும் உங்களை மிதிச்சுட்டு தான் போவாங்க. ஆனால் நீங்கள் உங்களை ஒரு வைரம் மாதிரி நடத்தினா எல்லாரும் உங்களை பாதுகாப்பாக மரியாதையாக பார்ப்பாங்க. சுயமரியாதைங்கிறது தலைக்கணம் கிடையாது. அது உங்களுக்கு ஒரு எல்லையை வகுக்கிறது. ஒரு இடத்துல உங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்கலையா, அங்கே உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லையா, அந்த இடத்த விட்டு அமைதியாக கண்ணியமாக வெளியேறுங்க. அங்கேயே நின்று
என்னை ஏன் மதிக்கலைன்னு பிச்சை கேட்காதீங்க. அன்போ மரியாதையோ எப்பவுமே கேட்டு பெறக்கூடாது, அது தானா வரணும். பெரிய மனுஷங்க கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும், அவங்க ஒரு தப்பு செஞ்சா அதை ஒத்துக்குவாங்க. ஆனா மற்றவங்க அவங்கள அநியாயமா விமர்சிச்சா அதை ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க. உங்க குறைகளை நீங்க திருத்திக்கோங்க, ஆனா உங்க அடையாளத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. மற்றவங்க உங்களை மதிக்கணும்னா முதல்ல நீங்க கண்ணாடியில பார்க்குற அந்த உருவத்தை மதிக்க ஆரம்பிக்கணும். உங்க நேரத்தை நீங்க மதிங்க, உங்க உடம்ப நீங்க மதிங்க, உங்க உழைப்ப நீங்க மதிங்க. நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிக்கும் போது உங்களை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும். அந்த எனர்ஜி தான் மற்றவங்களை உங்ககிட்ட ஈர்க்கும். இனிமே என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்கன்னு கவலைப்படுறதை நிறுத்துங்க. நான் மதிக்கப்பட வேண்டியவன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோட நிமிர்ந்து நில்லுங்க. உங்க சுயமரியாதையை அடகு வச்சு கிடைக்கிற எந்த ஒரு வெற்றியும் எந்த ஒரு உறவும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க நீங்களாவே இருங்க. உலகம் உங்க காலுக்கு அடியில வரும். ரகசியம் 8, வதந்திகளிலிருந்து விலகி இருங்கள். ஒரு பெரிய அறிஞர்களோட கூட்டத்தில் என்ன பேசுவாங்க? புது புது ஐடியாக்கள், எதிர்கால திட்டங்கள், உலக நடப்பு, இதை பற்றி பேசுவாங்க. ஆனால் ஒரு சாதாரண கூட்டத்தில் என்ன பேசுவாங்க? அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அவங்க வீட்டில் என்ன சண்டைன்னு தெரியுமா, இப்படி அடுத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தான் பேசுவாங்க. இதுதாங்க வித்தியாசம். சிறந்த மனிதர்கள் கழுத்துக்களை பற்றி பேசுவார்கள், சாதாரண மனிதர்கள் சம்பவங்களை பற்றி தான் பேசுவாங்க. தரம் குறைந்த மனிதர்கள் மற்ற மனிதர்களை பற்றி பேசுவாங்க. நீங்கள் யாராவது ஒருத்தரை பற்றி உங்ககிட்ட இல்லாதப்ப தப்பாக பேசுகிறீங்கன்னா உங்களை கேட்டுட்டு இருக்கிற மற்றவங்க மனசில் என்ன தோணும் தெரியுமா? இவன் இன்னைக்கு அவனை பற்றி பேசுகிறான், நாளைக்கு நம்ம இல்லாதப்ப நம்மளை பற்றியும் இப்படி தான் பேசுவான் அப்படின்னு உங்கள் மேலே இருக்கிற நம்பகத்தன்மை அந்த நிமிஷமே உடைஞ்சு போயிடும். உங்கள் முன்னாடி யாராவது வந்து இன்னொருத்தரை பற்றி புறம் பேசுனா அங்கே நீங்கள் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, அந்த பேச்சை நாசுக்காக மாற்றுங்க, இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுங்க. எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நீங்கள் காட்டும்போது உங்கள் தரம் மற்றவங்க கண்ணில் பல மடங்கு உயரும். இவன் ஒரு மெச்சூரான ஆள், இவங்கிட்ட தேவையில்லாத கதையெல்லாம் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த மரியாதை மற்றவங்களுக்கு வரும். வதந்திங்களை பேசுறது உங்கள் புத்தியை குறுக்கிடும், ஆனால் பெரிய லட்சியங்களை பற்றி பேசுறது உங்கள் சிந்தனையை விரிவுபடுத்தும். உங்களை பற்றி இருக்கிறவங்க உங்களை நம்பகமான மனிதராக பார்க்கணும்னா உங்கள் நாட்டை நீங்களே கட்டுப்படுத்தணும். அடுத்தவங்க வாழ்க்கையை ஒரு தியேட்டர் மாதிரி வேடிக்கை பார்க்குறத நிறுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஹீரோவாக ஆகிறதுங்கிறத யோசியுங்க. ரகசியம் 9, சொன்ன சொல்லை காப்பாற்றுங்க. ஒருத்தர் உங்ககிட்ட நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்கிறாரு, ஆனால் அவர் 11 மணி ஆகியும் வரல, ஃபோனை எடுக்கலை. அடுத்த தடவை அவர் ஏதாவது சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக மாட்டீங்க. அங்கே தான் அவரோட மதிப்பு 0வா ஆயிடுது. இந்த உலகத்தில் பணம், காசு, சொத்து இதெல்லாம் போனால் கூட திரும்ப சம்பாதிச்சிடலாம். ஆனால் ஒருத்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை ஒரு தடவை போயிடுச்சுன்னா அதை திரும்ப பெறவே முடியாது. ஒருத்தரோட வார்த்தைக்கு இடையே இருக்கணும். நீங்கள் எப்போ சொல்ல காப்பாற்றுகிறீங்களோ அப்போ மற்றவங்க மனசில் ஒரு ஆழமான பதிவு விழும். இவன் சொன்னபடி செய்வான் அப்படிங்கிற ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்க வேண்டி வரும். மிகப்பெரிய மரியாதையை தானாகவே கொண்டு வரும். நிறைய பேர் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு முடியாத விஷயத்துக்கு கூட சரின்னு சொல்லிடுவாங்க, அப்புறம் அதை செய்ய முடியாமல் தப்பிச்சு ஓடுவாங்க. இது உங்கள் மதிப்பை நீங்களே குழி தோண்டி புதைக்கிறதுக்கு சமம். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள் வார்த்தை ஒரு பத்திரம் மாதிரி இருக்கணும். நீங்கள் உங்கள் நேரத்தை கடைபிடிக்கிறதுல இருந்து கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறதுல வரைக்கும் கரெக்டாக இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை ஒரு அத்தாரிட்டியாக பார்ப்பாங்க. ஒரு இக்கட்டான சூழலில் கூட உங்களை தேடி வருவாங்க. இனிமே ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசியுங்க. உங்களால் முடியுமான்னு பாருங்க. ஒரு வேளை முடியலைன்னா இப்போதைக்கு என்னால் இதை செய்ய முடியாதுன்னு நேர்மையாக சொல்லிடுங்க. அது உங்கள் மதிப்பை உயர்த்தும். ஆனால் ஒரு தடவை சரின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்காக உங்கள் உயிரை கொடுத்தாவது அதை செஞ்சு முடிங்க. ரகசியம் 10, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நீங்கள் எதை கொடுக்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப கிடைக்கும். நீங்கள் மற்றவங்க கிட்ட இருந்து மரியாதையை எதிர்பார்க்குறீங்கன்னா முதல்ல நீங்கள் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுங்க. ஒரு பெரிய அதிகாரி கிட்ட மட்டும் பவ்யமாக பேசிட்டு உங்களுக்கு வேலை செய்கிறவங்க கிட்ட இல்லை ஒரு ஹோட்டல் சர்வர் கிட்டையோ நீங்கள் ஒருமையிலோ இல்லை மட்டமாகவோ பேசினா அங்கே உங்கள் தரம் என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீங்கள் ஒருத்தரை மதிக்கிறப்போ அவங்க ஆள் மனசில் உங்கள் மேலே ஒரு நல்ல எண்ணம் உருவாகும்.
அவங்க உங்களை ஒரு நல்ல மனுஷன்னு ஏற்றுப்பாங்க. மரியாதைங்கிறது பயத்தில் வரக்கூடாது, அது உங்கள் குணத்தால் வரணும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பணிவாக இருக்கிறீங்களோ அவ்வளோ உயரத்துக்கு இந்த சமூகம் உங்களை தூக்கி வைக்கும். ஏன்னா நிறை குடம் தழும்பாது. இந்த 10 வழிகளும் வெறும் வீடியோவுக்காக சொல்லப்பட்ட டிப்ஸ் கிடையாதுங்க. இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஆயுதங்கள். உன் மதிப்பை நீயே உயர்த்தலைன்னா இந்த உலகம் உன்னை மிதிச்சுட்டு தான் போகும்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? உங்கள் மதிப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. எழுந்து நில்லுங்க. உங்களை ஒரு வெற்றியாளனா இந்த உலகத்துக்கு காட்டுங்க.